வணக்கம். கோவை கவுண்டம்பாளையம் பாலன் நகரில் கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் புதிய கட்டிட திறப்பு விழா மற்றும் 33ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் எம். மோகன் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தும் விழாவை தொடங்கி வைத்து சங்கம் சார்பில் செய்த சாதனைகள் குறித்து பேசினார். மாவட்ட தலைவர் ஏ. பாண்டியன் தலைமை தாங்கி பேசினார். மாநில கௌரவ தலைவர் விஜய் நடராஜ், வேளாண் இணை இயக்குனர் வெங்கடாசலம், முன்னாள் கௌரவ தலைவர் ராமானந்த், கௌரவ தலைவர் சீதாராமன், மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி, மாநில பொருளாளர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். தொடர்ந்து சங்க கட்டிடம் கட்ட உறுதுணையாக இருந்தவரும் தற்போது மறைந்தவருமான டி.வி. நடராஜன் உருவப்படத்திற்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மாநில தலைவர் மோகன் நிருபர்களிடம் கூறும்போது, தமிழகத்தில் 1.5 கோடி ஏக்கர் நிலங்களில் சாகுபடி நடைபெற்று வருகிறது. சுமார் 40 லட்சம் விவசாயிகள் பங்கு பெற்றுள்ளனர். இவர்களுக்காக 90% சாகுபடி இடுபொருட்கள் அனைத்துமே தங்கள் சங்கம் சார்பாக செய்து வருகிறோம். மத்திய மாநில அரசுகள் தங்கள் வியாபாரத்திற்கு தேவையானவைகளை சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் என்றும், மற்ற நாடுகளை விட இந்தியாவில் பூச்சி மருந்துகளின் பயன்பாடுகள் குறைவு என்றும், காரணம் இன்னும் இந்தியாவில் விவசாயத்திற்கு இயற்கை உரங்களை நாம் உபயோகிக்கிறோம் என்றும் கூறினார். அதன் பிறகு மாவட்ட பொருளாளர் செந்தில் கந்தசாமி 2017 முதல் 23ஆம் ஆண்டு வரையிலான வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்தார். மாவட்ட செயலாளர் டாக்டர் அப்புக்குட்டி ஆண்டறிக்கை வாசித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர். இறுதியில் தண்டபாணி நன்றி கூறினார். நிகழ்ச்சிகளை ஜாஸ்மின் தொகுத்து வழங்கினார். இதற்கான ஏற்பாடுகளை கோவை மாவட்ட வேளாண் இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். நன்றி.